நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப எல்லா தரப்பிலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு யார் ஆச்சரியம் கொடுக்க போகிறார்கள்? திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் தாவைக்கா வெர்சஸ் நாத்தாக்கா, இதான் நம்ம இன்னைக்கு பேச போகிற பொருள். திமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அண்ணா வணக்கம். வணக்கம். அதிமுகவிலிருந்து அதுவீர் ராமபாண்டியன் அண்ணா வணக்கம். அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் வணக்கம். அக்னீஸ்வரன் இவரோடு கூடுதலாக புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணையிருக்கிறார். அவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். புகழேந்தி சார் வணக்கம். சார் வணக்கம். புகழேந்தி சார் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓட்டு பதிவு அன்னைக்கே ஒரே பரபரப்பா இருந்துச்சு ரெண்டு திராவிட கட்சிகள்லையும். மூணாவது ஏதோ ஒரு பெரிய அலை அடிச்சிருக்காமே. குட் ஈவினிங் டு நியூஸ் தமிழ் 24/7. ஆமா, தேர்தல்லாம் முடிஞ்சது, அலை அடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டா பிளான் பண்ணி ஒரு கூட்டணி அமைப்பதிலே அவர்கள் மிகவும் ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணியை அமைத்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போயிருக்கிறார்கள், கட்டமைத்திருக்காங்க. எஸ்ஐஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பூத் கமிட்டியும் கரெக்டா ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆகவே தேர்தலை முறையாக தேர்தலாக நடத்தியிருக்கிறார்கள். இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப சொன்ன இலவல் மற்றவங்களுக்கு கோவரலாம், பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. கொடுமை என்னன்னு கேட்டா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படல. உதாரணத்துக்கு சொல்றேன், துணை முதல்வர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு எலெக்ஷனையே கம்ப்ளீட்டா முடிக்கிறார் ஒரு போட்டோவை கையில வச்சுக்கிட்டு. அவர் வேற எதையும் கொள்கையோ கோட்பாட கூட எடுத்துட்டு போல. பாருங்க, காலில் விழுந்தார் பாருங்க, தவழ்ந்து விழுந்தார் பாருங்க, எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயும் இதுதான் பிரச்சாரம். இதுக்கு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சியில் இருந்தா இதே கொரோனா வந்திருந்தா போயிருப்பார் மேல. பாலிடல் குடிச்சப்பயே இந்த துணை முதல்வர் போயிருப்பாரு. இதெல்லாம் எதுவுமே நடக்காம போச்சு, செத்து போன்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அவர் எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, மாபெரும் என்ன கோடிக்கணக்கான மக்கள் போற்றி வணங்கிய அப்துல் கலாம் என்கின்ற மாபெரும் குடியரசுத் தலைவரை ஒப்பிட்டு கனவு காண சொன்னார். என்கிட்டே சொன்னார், அவர் நதிநீர் இணைப்புன்னார், படிக்க ஹையர் எஜுகேஷனை பத்தி சொன்னார் எல்லா இடத்துலயும். அவர் ஒரு கனவு காண சொல்லுவாரு. அந்த கனவை நான் கண்டேன், அதை முதலமைச்சர் நிறைவேற்றி வரணும், எனக்கு நயன்தாரா வேணும்ன்றார். இன்னொருத்தர் புடவையை கொடுப்பீங்க பாவாடையை கொடுக்க மாட்டேன்றீங்களேன்றாரு. இதெல்லாம் அதிமுகவுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சார். இதெல்லாம் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நீங்க? இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு, பெண்களை மாத்திரம் கேட்காம இருக்காங்க, அதையும் கேட்பானுங்கன்ற. இப்படி தடுமாற்றம் இப்படியே போய் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி என்ன பேசுகிறார்கள் புரியாமல் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவரே வலு சேர்த்து கொடுத்தாங்க. முக்கியமான பாயிண்ட் வரேன் சார். 20% தான் நாடாளுமன்றம் முடிஞ்சு எங்களிடத்துல வாக்குகள் இருக்கு, 20% வாங்கிட்டோம். போன நாடாளுமன்றத்துல 19 வாங்கினோம், இந்த நாடாளுமன்றத்துல 20 வாங்கிட்டோம், 1% ஜாஸ்தி வாங்கிட்டோம் அப்படின்னு முழக்கமிட்டார் பழனிசாமி அவர்கள். அப்ப 20% வச்சுட்டு எப்படி ஆட்சி அமைப்பீங்க? எப்படி இப்ப கூடுதலான சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும்? அந்த 20% ஓட்டு போதுமாப்பா ஆட்சி அமைக்கிறதுக்கு? அதை அவர்களே சொல்லிவிட்டார்கள், 20% தான் இருக்குன்னு. இப்ப 10% விஜய் தள்ளிட்டு போயிட்டு இருப்பாருன்னு எனக்கு. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்போ பெரிய எஃபெக்டா மாறி இருக்காது. இப்போ எலெக்ஷனுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருன்றது கன்ஃபார்ம் ஆன பின்னாடி இது எங்க பார்த்தாலும் விசிலுக்கு போட்டேன்னு சொல்லி அந்த சவுண்டும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அதை மறைக்க விரும்பல. நான் மறைச்சி நான் ஆதரவு கொடுத்ததால அந்த கட்சியை பத்தியே சொல்லிட்டு போகவும் விரும்பல. ஆகவே அதிமுக அட்ரஸே இல்லாம கம்ப்ளீட்டா போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. நான் உண்மையை சொல்லிடுறேன். கோவை மண்டலத்துக்கு போயிருந்தேன், சுற்றுப்பயணம் செய்தேன். அங்க 4 இடத்துல ஏடிஎம்கே வரும். சேலம் ஒரு 5 இடத்துல வரும். 5 நாள் 9, 10 இடத்துல இழுபறி இருக்கு தமிழ்நாட்டுல. ஆகவே அங்க கூட அதை கூட சேர்த்துக்கோங்க. மதுரை, தேனி, திருச்சி போனதே 0. தஞ்சை மண்டலம், மெட்ராஸ் எங்கேயுமே ஏடிஎம்கே இல்ல. அப்பி தவறி ஒவ்வொரு சீட்டு வந்தாதான் எலெக்ஷன் முடியும் பொழுது மீண்டும் இவர் முதல்வர் ஆவார், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். அதுதான் நடக்க போகுது. 2வது இடத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபீலிங், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் தான் வருவார், தாவேகா வரும்ன்றது என்னுடைய இது ஸ்ரீராம் கூட சொல்லியிருக்காரு சார். அது ஏடிஎம்கே இடத்த தாவேகா வில் பிகம் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் அவர் சொல்லியிருக்காங்க. ஆகவே இதுதான் உண்மையான நிலை. அன்று அதுதான் நடக்கும். இல்ல எங்க கேட்டாலும் யாரை கேட்டாலும் விசிலுக்கு தான் போட்டாங்கன்னா விசில் தானே சார் ஆட்சிக்கு வரணும். விசிலுக்கு ஓட்டு போட்டவங்களால எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்? இல்ல 100% ஒரு பாயிண்ட கேட்ச் பண்ணி இது நான் கேட்ட வரைக்கும்
10% கேட்டனும் 5% கேட்டனும் எங்க கேட்டணும்ன்றது கொஸ்டின் இல்லை. நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். விசிலுக்கு போட்டேன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா எல்லா இடத்துலயும் அவர்களிடத்துல களம் இல்லை, களம் அமைக்கவில்லை. அங்கே கேண்டிடேட்டை வந்து கரெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு போகல. எல்லா தொகுதிகளுக்கும் முதல்வர் போன மாதிரி, துணை முதல்வர் போன மாதிரி, வேறு கட்சி தலைவர்கள் போன மாதிரி அவங்க போகல. ஆகவே களம் அமைக்கும் பொழுது ஏமாந்து விட்டார்கள், அவ்வளவுதான். அந்த களத்தை சரியாக அமைப்பதற்கு ஒரு கட்டமைப்பு கூறியவர் அவரிடத்துல இல்லை. உதாரணமாக 4-5 மணிக்கு மேல பிரச்சனை சார். இப்போ நம்ம கட்சி கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றோம், எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம்னு சொல்றோம், நல்ல கூட்டணியை அமைச்சிருக்கோம், சிக்கல்களை தீர்த்திருக்கோம், ஒன்னா தேர்தலை சந்திச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் போதாதே, மக்கள் வந்து ஓட்டு போடணுமே, அதானே முக்கியம். எஸ், நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் அங்க போய் தேர்தல் பூத்துல கமிட்டியில போய் உட்கார்ந்தா, பூத் கமிட்டியில இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஓட்டு வரல, நம்ம இப்போ இவ்வளவு ஓட்டுல ஜெய் பண்றது சொல்ல முடியும். அதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற நிலையில இருக்கிறது. அந்த ஃபீல்டுக்கு தான் போகலன்னு சொன்ன எஸ்ஐஆர்ல. அப்போ உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, திமுக தான் ஆட்சி அமைக்குதுங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தகவல் இல்ல சார், நான் உண்மையை சொல்றேன் சார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். 2வது இடத்திற்கு தாவேகா வரும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. அந்த களத்திலே இல்லாத கட்சி தான் அதிமுக. ஏன்னா 20% டிக்ளேர் பண்ணி 20% பாதி போயிடுச்சு. இப்போ எங்க இருந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த கோவையும் சேலமும், நான் உண்மையை சொல்றேன், அந்த வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கே ஒரு 4-5 சீட்டும், இங்க பழனிசாமி ஆதிக்கம் இருப்பதால் ஒரு 4-5 சீட்டும் வரலாம். தவிர தென் தமிழகம் எல்லாம் ஒரு சீட்டு கூட எண்ணி கூட பார்க்காங்க, தவடிச்சிட்டு இருக்காங்க வந்த 3-4 பேரும். இதுதான் போயிட்டு இருக்கு. ரேஸ் கோயிங் ஆன் லைக் திஸ். சோ இதுதான் 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். அன்னைக்கு நம்ம 2 பேரும் உட்கார வைப்பேன், எங்க போயிடுவோம். பாண்டியன் சார், விசிலுக்கு ஓட்டு போட்டா விசில் ஆட்சிக்கு வந்தா பரவாயில்ல, விசிலுக்கு ஓட்டு போட்டா திமுக ஆட்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, விசிலுக்கு ஓட்டு போட்டா அதிமுக ஆட்சி காணா போகுதுன்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாரு புகழேந்தி. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நகைச்சுவையாகும். இதுவரைக்கும் சொன்ன கால்குலேஷன்ல எங்கேயாவது நின்றுச்சா இவர் சொன்ன கால்குலேஷனு? அரசியல் ரீதியாக எடுத்து வச்ச முடிவுகளில் இந்த பேசும்போதே ஒரு வக்கரம், ஒரு தனிமையில் ஒருமையில் பேசுகிறது, இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் எடுத்தோடனே என்கிட்ட கேள்வி கேட்பீங்கிறத நான் எதிர்பார்க்கல. பட் அதை ஒரு அன்கம்ஃபர்ட்டாக தான் உணர்றேன். ஏன்னா யாருடைய கேள்விக்கு அதிமுக நீங்கள் பதில் கேட்கணுங்கிற அந்த ஒரு இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அப்படி பேசுகிற மாதிரியே நானும் திருப்பி பேசுகிறோம்னா என்னுடைய டிக்னிட்டி ரொம்ப போயிடும். அதனால நான் சொல்கிறேன் சார், நீங்கள் பேசும்போது நான் குறிக்கிடலை. சார் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சுட்டு வரேன். ஆமாம், இல்ல நான் முடிச்சிட்டு வரேன். இல்லங்க, நீங்க பேசும்போது புரியல. அதனால இல்ல, இது என்னுடைய கருத்து, அதனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி குறுக்க வரக்கூடாது, அப்படி வந்தா அதுக்கு பேர் இங்கீதம் இல்ல, நாகரிகம் இல்ல, தார்மீகம் தெரியல, விவாதத்துக்குள்ள எப்படி பேசணுங்கிற அந்த முறையே தெரியலன்னு அர்த்தமாயிரும். அதனால வளவளன்னு பேசக்கூடாது. நான் பேசும்போது அமைதியா இருந்த மாதிரி நான் பேசும்போது அமைதியா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியது இல்லைன்னா அதுக்கு அந்த நிலையை எப்படிங்கிறத சொல்லணும். நீங்க பேசுறதுல பதில் பேச தெரியாமல இல்ல, அதனால என்ன அந்த மாதிரி ஃபீல் பண்றேன் சார் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கு ஒரு அரசியல் விமர்சகரை கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் அங்கேருந்து வேறு மாதிரி போயிட்டு அது இந்த துணியை மாற்றி பேசுகிறது, இந்த பால்டாயில் குடித்த விஷயத்தை இவரே எத்தனை தடவை பேசியிருப்பார்? அதிமுகவில் இருக்கையில் இல்லை அமமுகவில் இருக்கையில் எவ்வளோ தடவை பேசியிருக்காரு? அந்த பால்டாயில் என்ன பேசணுன்னே என்னையை செத்து போக சொல்லிடுவார். ஸ்டாலினே வந்து அதை அக்செப்டன்ஸ் கொடுத்தாருல. அப்போ அந்த விஷயத்தில் உண்மை இருக்கிற மாதிரி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்களே ஒத்துட்டு போகிறாங்க. இதில் இவருக்கு என்ன வந்துச்சு? இவர் யார் பரிதாபப்பட்டா? ஓட்டு வந்து விஜய் 2 தொகுதியில் நிற்கிறார் சார். 2 தொகுதியிலையும் கிறிஸ்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதியாக பார்த்து நிற்கிறார். அப்போ அவருடைய இலக்கு எந்த இடத்தை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இல்லை, ரசிகர்களுக்கு வாக்காளர்களுக்கு தெளிவாக காட்டிட்டார். அப்போ சிறுபான்மை வாக்குகளை அவர் எடுக்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, சென்னையிலே நம்ம எடுத்துப்போம். சென்னையில் இதுவரை திமுக அதிக அளவில் வென்றிருக்கு போன தேர்தலில். அப்போ இந்த இடத்தில் விஜய் விசில் அடிக்க எந்த இடத்தை அவர் எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் 2 முறை வென்றிருந்தாலும் அங்கே அதிமுக விழுந்த அந்த ஓட் பேட்டர்ன் வந்து அப்படியே நிற்கிது. அதே இடம் தான், இன்க்ரீஸ் ஆகலை, ரொம்ப குறையவும் இல்லை. அப்போ ஸ்டாலின் அவர்களாலேயே உடைக்க முடியாத அந்த அதிமுக ஓட்டை ஒரு விஜய் வந்து உடைச்சிருவார்னு சொல்கிறது
ஸ்டாலினை வந்து அவருடைய அரசியலை குறைச்சி மதிப்பிடுறதா இல்லை விஜய் ஸ்டாலினை விட உயர்ந்தவர்னு மதிப்பிடுறதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கலா யதார்த்தம் இதுதான். அப்போ எந்த வாக்குகளை உடைத்தது யார் வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வாக்குகள் சென்னையில் பெரும்பாலான அளவில் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த குளத்தூர் நான் ஒரு சாம்பிள் தான் சொல்கிறேன். அதே மாதிரி டி நகர் எடுத்துக்கோங்க, சத்யா அவர்கள் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கிறார். அங்கே அமமுக நிற்கிறது, அது பிரித்ததற்கு இப்போ நம்ம ஒன்றா நிற்கிறோம். இப்படி பல தொகுதிகளில் 25 தொகுதிகளுக்கு மேலே. இப்போ விசிலோட வாக்குப்பதிவு என்பது நீங்கள் எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டு அந்த ஓட்டு மிஷினுக்குள்ளே போகிற பேட்டர்னை விட்டுட்டு வாக்குச்சாவடியிலிருந்து அதை பார்த்தோன்னா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் விழுந்திருக்கு. அந்த வாக்குகள் 25, 30, 40 இப்படி கற்பனையில் சொல்லிட்டு போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களில் எஸ்ஐஆர் மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பதிவிடலாம். இன்னொன்று, அதிமுக திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் நாங்கள் வந்து வெளியே இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எப்பவும் சொல்ல மாட்டாங்க சார். இது அரசியலில் பக்குவப்பட்ட வாக்காளர்கள். இது ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லணுங்கிறதுல நிறைய அவர்களுக்குள்ள விஷயம் இருக்குது. இதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும்? இல்லை, முதல்ல யாருக்கு வாக்கு செலுத்தினங்கிற சொல்ல தேவையில்லை. அது முதல். இன்னொன்று, இப்போ ஒரு பத்திரிகையாளர், உங்களை போல் ஒரு பத்திரிகையாளர் கூட தேர்தல் ஆணையத்தில் விஜய் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, குழந்தைகளை வாக்கு எனக்கு போட சொல்லி உங்கள் பெற்றோரை கேளுங்கள் என்று சொன்னதே முதல்ல எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு அகெயின்ஸ்ட். குழந்தைகளை தேர்தல் பணிகளில் பயன்படுத்தலாமா? பயன்படுத்துகிறீங்க, அதனால் ஏதாவது எதிர்விளைவு வருதுன்னு வைங்க. அப்போ அந்த பாதிப்புக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்போ ஒரு தேர்தலுடைய அடிப்படையான விஷயங்களே இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்த விஷயமா இருக்கட்டும், இதையெல்லாம் அந்த அப்பா அம்மாட்ட சொன்ன போது அவங்க அப்பாக்கள் குழந்தைகள் வருத்தப்படக்கூடாதுன்னு யாருக்கு ஓட்டா போட்டாங்களோ உனக்கு போட்டாச்சுமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தையை முதல்ல சேஃப்கார்ட் பண்ணணும். இப்படி ஒரு 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 வேட்பாளர், ஒரு அரசியலை முன்னெடுக்கிறவர் செய்யவே கூடாத இடம் தான் இந்த இடம் சார். இதுவரை தமிழ்நாட்டில் நான் இன்க்ளூடிங் திமுக குழந்தைகள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யாருமே சரியா தவறாங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் வழக்கு அதுதான் சொல்லுவோம். ஆனா ஒரு தேர்தலுக்கான இலக்கணம்ங்கிறது வெற்றியை அடைவது. நிச்சயமா இந்த வெற்றிக்கு தாவைக்கா ஒரு உத்தி கையாண்டு இருக்காங்க. அந்த உத்தி அறமானதா, சட்டத்துக்கு உட்பட்டதாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா நான் என்ன சொல்றேன்னா சார், அந்த ஒர்க் அவுட்டுங்கிற இடத்துக்குள்ள விஜய்க்கு வாக்களித்தவர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு வட்டத்துக்குள்ளே வாக்களித்ததாக சொல்கிறவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒலி எழுப்பினால் ஒலி பெருசாக எல்லாருக்கும் கேட்கும். ஆனால் உண்மை என்ன, அந்த ஒலி அந்த வட்டத்தை உடைச்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா அது கம்மியாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு விழுந்ததாக சொல்லுகிற ஓட்டுகளும் அதை நாங்கள் போட்டோம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட 10 to 12% எப்போதும் அதிமுக திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கக்கூடிய அல்லது புதிதாக வருகிற வாக்காளர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதிதாக வாங்கிய பேனாவை கிறுக்கி பார்ப்பதை போல அந்த வாக்குகளை பல தேர்தல்களில் விரயம் செய்ததை நம்ம பார்த்துருக்கோம். அந்த விரயத்தின் பலனை அவர்கள் அனுபவித்த பிறகு அடுத்த முறை சரியாக வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு அவங்க வருவாங்க. அதனால் இது ஒரு குறுகிய வாக்கை பெரிதாக அடர்த்தியாக போட்டு காமிச்சிருக்கிறாங்களே ஒழிய இயல்பான பேட்டர்னில் எப்படி விஜயகாந்த் வந்த போது, எப்படி வைகோ அவர்கள் பிரிந்த போது, எப்படி 3வது அணியாக ஒரு கட்சி நின்ற போது ஒரு சின்ன இப்படி இருக்குமோ என்கின்ற சந்தேகம் இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தான் வந்ததே ஒழிய அரசியல் களப்பணி செய்த அதிமுக திமுகவுக்கு அது வரல. அது எந்த அளவில் இருக்குது, நமக்கு பாசிட்டிவாக இருக்கா, எல்லா மாவட்ட கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு ரிப்போர்ட் வாங்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், களத்தில் எப்படி பூத் எப்படி இருந்தது, இதை பார்த்தே நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். அந்த அடிப்படையில் இது ஒரு பெரிய மாறுதலான களம் கிடையாது. இவர்கள் சொல்வதைப் போல யதார்த்தமாக 4 முனை போட்டி என்றே வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் களம் அதிமுகவா திமுகவா என்று தான் இருக்கிறது. வாக்களிக்கின்ற பேட்டர்னும் அப்படி தான் இருந்துச்சு. மிக குறைவான இந்த வாக்கு இது எந்த இடத்திலும் பெரும்பான்மையை ஒரு தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய வாக்காக இல்லாத போதும் அதை பெரிதாக பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய தேர்தலில் ஒரு எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. அல்ல, அதிர் ராமபாண்டியனுடைய இந்த பதில் எனக்கு ஏற்கத்தக்கது. ஆனால் தேர்தல் பிரச்சாரங்களில் எஸ்பி வேலுமணியும் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் நீங்கள் விஜய்க்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிளவுபடும், ஒரு நடிகனை நம்பி வாக்கு செலுத்தி விடாதீர்கள்னு திமுகல இருந்து யாருமே பிரச்சாரம் பண்ணல. அதிமுகவில் இருந்து இந்த 2 பேர் பேசுறாங்கன்னா களத்தில் இறங்கி வேலை பார்க்குற போது நம்ம ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஐயத்திலிருந்து தான் எஸ்பி வேலுமணியும் அன்புமணியும் இதை பேசினார்களா? இல்லை சார், அதாவது
இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களில் அதிமுகவில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் நிறைய பேரை நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா வெறும் 18 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க மட்டும் இல்லை, 5 வருஷமாக சட்டமன்ற தேர்தலுங்கும்போது கிட்டத்தட்ட 23 வயசு வரைக்குமே இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களாக போகிறாங்க. அப்போ இவர்களில் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவங்க யங்ஸ்டரை எப்படி சொல்லணுங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணணும். அல்ல அது ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கடந்துட்டு போய் இது இல்லாமல் செய்கிறத விட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அது தேர்தல் காலத்தில் சொல்ல வேண்டிய கடமை இருந்ததுனால அவங்கவுங்க அந்தந்த பகுதிகளில் ஒரு வேளை இது ஒரு ஃபேக்டராக இருக்குமா இருக்காதா, இல்லை இதை சொல்லணுமா, இல்லை நாம் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். அந்த தொகுதியோடு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் சொல்லும்போது சரி அண்ணனே சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு. இப்படி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பல பேர் நீங்கள் சொல்லலைன்னு சொல்கிறீங்க. எங்கள் கடையநல்லூரில் நான் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் சார் விஜய்க்கு யாரும் போட்டுறாமல் சிறுபான்மை வாக்குகள் நிறையா இருக்குது, அது கொஞ்சம் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வேட்பாளர் சொல்கிறார். ஏன்னா எங்கே அதிகமாக இருக்குது, இப்போ கடையநல்லூரில் ஒரு பெரிய சாலிடான ஓட் பேங்க் இருக்குது. அதே மாதிரி தென்காசியிலே அதே மாதிரி சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பூத்துகளில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைந்திருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நீங்கள் வெளியே விட்டுறாதீங்க வாக்குகளை. இந்த கேன்வாசிங் அதிமுக மட்டும் இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுனால இருக்கலாம். நான் நேரில் போய் அந்த தொழிலே பிரச்சாரமும் செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ இஸ்லாமிய நீங்கள் சொல்ல வர்றது தாவேக்காவினுடைய இந்த ஆரவாரம் ஒரு மாயத்தோற்றம்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக சார். அதாவது மாயத்தோற்றம்னு எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, எப்போதுமே ஒரு மூன்றாவதாக ஒரு அணியாக இருக்கக்கூடியதுக்கு என்ன விழுமோ அந்த ஓட்டு தான் சார் விழுந்திருக்கு. அதை பெருசாக காமிக்கிற அந்த பாவம் அது முதல் தலைமுறை வாக்காளர்கள். எப்படி ஒரு கல்யாண பெண்ணும் கல்யாண மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆடுறாங்க ஸ்டேஜில், அதை நடத்தி வைக்கிற அப்பா அம்மா எங்கேயாவது ஆடிருக்காங்களா? அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அண்ணன் தம்பி எங்கேயாவது ஆடிருக்காங்களா? தாய்மாமா ஆடுவாங்களா? அப்போது அது ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டேன் என் தலைவருக்கு போட்டேன்னு அந்த ஒரு முதல் ஓட்டு செலுத்தி அந்த உற்சாகம் தானே ஒழிய இயல்பாக அந்த திருமணத்திற்கு வருகிற குடும்பஸ்தர்கள் இருக்காங்க. அது மாதிரி இது ஓட் பேங்குங்கிறது பெரிய சார். ஓகே, அவர்கள் சொல்கிற இன்ஸ்டாகிராம்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராமை தாண்டி வாழ்க்கை இருக்கிறது அதிமுக தரப்புலன்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கு அதிர்ச்சி கொடுக்க போகிறார்கள்? எழில் சார், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, தாவேக்காவை திமுகவும் அதிமுகவும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களோ? இல்லை அண்டர் எஸ்டிமேஷன்ன்றதெல்லாம் இல்லை. திமுக தன்னுடைய தேர்தல் களத்தை மிக நேர்த்தியாக எடுத்து சென்றிருக்கிறது. அதற்காக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்தை 2 வருடமாக திட்டமிடப்பட்டு பிரச்சாரத்திற்கு முன்பாக கட்டமைப்புகளை சீரமைப்பது, கட்சியினரை தேர்தல் சந்திப்பதற்கான யுக்திகளை கையாள்வது என்றெல்லாம் அதற்காக திட்டமிடுதல் செய்து ஒரு சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார். 5 ஆண்டு கால ஆட்சி என்பது மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, அந்த ஆட்சியினை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற பிரச்சாரமாக, பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை எப்படி கொண்டு வாக்காளர்களை கொண்டு வாக்காக மாற்றுவது என்பதெல்லாம் மிக திட்டமிடுதலோடு செயல்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் அவங்கள பற்றிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை முதல்ல. ஏன்னா இந்த ஒவ்வொரு தேர்தலும் ஏதாவது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறவங்கன்றதுக்கு இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் பற்றி திமுக எந்த விதமான கணக்குக்கும் அவங்கள பற்றிலாம் நாங்கள் போகலை. ஒரிஜினலாக என்ன வாக்காளர்கள் மனநிலை இருக்கிறது, தமிழக மக்களுக்கு எது தேவைப்படுகிறது, என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழல் நாம் இருக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் திமுக பேசியிருக்கிறது. எல்லோரும் அதையே தான் எடுத்து பேசியிருக்கோம். அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கும்ன்றதை விட எங்களுக்கும் உண்மையாகவே அதிமுகவோடு தான். ஏன்னா பிரதான கட்சின்னா அதிமுக தான். அதிமுகவை எதிர்கொள்ள வேண்டிய பணிகளில் திமுக ஈடுபட்டிருக்கிறது. இந்த சைடில் வரவங்க இந்த சைடில் பால் எடுத்து போடுறது அதெல்லாம் பற்றிலாம் நம்ம பார்த்தோம்னா கேமில் விளையாட முடியாது. அப்போசிஷனை பார்க்குறத விட்டு பால் பாய்ஸை பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது இல்லை. அதனால் நீங்கள் குறைச்சி போட்டோமா இப்போ குறைஞ்சபட்சமாக புகழேந்தி சாரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்க வெறும் பால் எடுத்துகிட்டு போகிற பாய்ஸ் மாதிரி தெரியலையே. அவங்க ஒரு ஆட்டத்தை கலைக்கிறாங்க அப்படின்னு புகழேந்தி சொல்கிறார். எந்த ஆட்டத்தை கலைக்கிறாங்கன்னா 2 அணிகளில் அதிமுகங்கிற அணியோட ஆட்டத்தையே கலைக்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அவங்க கிரவுண்டுக்கு வெளியில் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க? இல்லை,
அதாவது கேம் இஸ் வித் ஏடிஎம்கே தான் நாங்கள் ஆடிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஆட்டத்தை கலைக்கிறது வந்துட்டு அவர் புகழேந்தன் சொன்ன மாதிரி பாலெல்லாம் வந்து கேமில் நடுவில் கோர்ட்டில் வந்துட்டு அதிமுக பக்கம் வந்து தூக்கி அவங்க வீசுகிறாங்களா இல்லை பாலுக்கு எடுத்துக்கிறாங்களா அது எனக்கு தெரியாது. அதுக்குள்ளார நான் வரலை. அந்த கேமை வந்து அவங்க ஆடி இருக்காங்கன்னா அதுக்கு அந்த ரோலை பற்றி நான் பேசலை. ஆனால் நிச்சயமாக உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை தாவேக்கா பிரிச்சிருக்கு, எடுத்திருக்கு. அதை யாருமே மறுக்கலை. எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து அவங்க பயணித்து அவங்க ஒரு வாக்கு சதவீதத்தை, ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை 2-3 தேர்தல்களாக எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களோ அதை போல தாவேக்காவும் அது சந்திக்கக்கூடிய இந்த தேர்தலில் வாக்கு எடுத்திருக்கு. எடுக்கலை, வாங்கலை, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. பட் யாரோட வாக்கு பெற்றது என்னன்றதெல்லாம் விட திமுக வெல்வது என்பது உறுதி. அப்போ திமுக வெற்றியை நோக்கி செல்லுகிற பொழுது இடையில வரவங்களை பற்றியெல்லாம் நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்க முதலே போட்டிருக்க மாதிரி தலை போட்டிருக்க மாதிரி யாருக்கு ஆச்சரியம்னா தரப்பிலிருந்தோ பாமக தரப்பிலிருந்தோ என்ன முன் வைக்கிறாங்கன்னா திமுகவினுடைய அசைக்க முடியாத கோர் வாக்கு வங்கிங்கிறது கட்சி வாக்கு வங்கிக்கு அப்பாற்பட்டு சிறுபான்மையினருடைய ஓட்டு. அதை விஜய் பதம் பார்க்கிறாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய மகளிர் நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. ஆனா பெண்களோட ஆதரவு தாவேக்கா பக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியினுடைய 2 பெரிய எதிர்பார்ப்புகளாக சொல்லப்படுகிற 2 உறுதிகளாக சொல்லப்படுகிற சிறுபான்மையினர் ஓட்டும் பெண்கள் ஓட்டையும் தாவேக்கா உடைக்கிறது. அதனால அது திமுகவிடமிருந்து தான் பறிபோக போகுது அப்படின்னு ஒண்ணு இங்க அதுவீர் ராமபாண்டி நம்மள்ட்ட சொல்றாரு. இல்ல அவர் வந்து பிரச்சாரத்துல பேசுறத சொல்றாரு, யதார்த்தத்தை சொல்லல அவர். ஏன்னா 2 முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய த்ரெட்ல இருக்காங்க. சிறுபான்மையினரான கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்ன்றது வந்து பாஜகவில் மிகப்பெரிய த்ரெட், மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க சூஸ் பண்ண வேண்டியது யாருன்றத மக்கள் பாஜக வேணாங்கிறாரு. யாரு விஜய் காப்பாத்துவாரு. விஜய் காப்பாத்துவாரு. சினிமா பத்தி பேசலங்க. நாங்க சினிமாவில் அவர் எதோனா காப்பாற்றுவார். நான் பேசிட்டு இருக்குது நிஜ வாழ்க்கையே, மக்களுடைய சூழலை, அரசியலை சொல்லிட்டு இருக்கேன். அது சினிமாவில் நீங்கள் சொல்கிற சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதை அவர் காப்பாற்றட்டும், அது அப்படியே இருக்கட்டும், அது விடுங்க. நான் பேசிட்டு இருக்குது அரசியலை, யதார்த்த வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்கேங்க. சார் உங்களுக்கு பாஜக எதிரினா தாவேக்காவுக்கும் பாஜக எதிரி தானே சார்? நெல்சன் சொல்லி தான் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நாட்டு மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. விஜய்க்கு பதிலாக இன்னைக்கு நெல்சன் சொல்லியிருக்காரு பாஜகவினுடைய எதிரி வந்துட்டு விஜய்ன்னு சொல்லியிருக்காரு. நீங்களாம் மனசுல பதிய வச்சு திமுக எங்களுக்கு எப்படி எதிரியோ அதே மாதிரி பாஜக எதிரின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா தாவேக்கா பிரிக்கிறது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒரே மாதிரி திமுக அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி அதுலயும் பங்காளி உள்ள வந்துட்டாப்ல, பங்கு கொடுங்க. ஏங்க மக்கள் ஒன்று புரிஞ்சுங்க. நீங்க நெல்சன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் நெறியாளன்றதுனால வந்து இப்போ நீங்கள் வந்து அப்படியே அதை போட்டு எடுத்து வாங்குறீங்க. ஆனால் நாட்டு மக்களை பற்றி தெரியும். மக்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு உணர்வு மிக அவசியமானது. இங்கே ஒன்றும் இல்லை, சும்மா விளையாடுற விஷயம் இல்லை. இது பாஜக மிக மோசமான விளையாட்டை விளையாடி கொண்டு இருக்கிற நாட்டில் அவர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு தலைவராக, இந்தியாவையே உற்று நோக்குகிற ஒரு தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்று உறுதியாக மக்கள் நம்புகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் நம்புகிற அளவிற்கு அவருடைய ஆளுமை தன்மை நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவங்க பாதுகாப்புன்னு எதிர்பார்ப்பாங்களா? இப்படி வந்துட்டு சும்மா விளையாட்டா பேசிட்டு போறவங்கள, குறிப்பா சினிமாத்தனத்தோடு நடந்துக்கிற ஒருத்தரை, கற்பனையிலேயே வாழற ஒருத்தவங்களோட, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா பாஜகவை எந்த இடத்திலையும் விமர்சிக்கவோ, எந்த கொள்கை ரீதியில விமர்சிக்கவோ, எந்த முக்கியமான காலகட்டங்களில் விமர்சிக்கவோ எந்த விதமான தைரியமும் இல்லாத, ஆளுமையும் இல்லாத ஒரு பயந்தாங்கோலி விஜயை பற்றி பேசுவது என்பது மிக 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 தவறான ஒன்று. இது என்னை பற்றி அல்ல, உங்களை பற்றி அல்ல. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. இது யதார்த்த தன்மை அங்க ஃபீல்ட்ல இருக்கு. திரு பாண்டியன் அவர்கள் எனக்கு டவுட் இருக்கு, சொல்லுங்க. 100% ஓட்டுக்கள்ல திமுகவும் அதிமுகவும் எப்படி பார்த்தாலும் ஒரு 85% 90% நீங்க தான் வச்சிருக்கீங்க.
தாவேக அதிமுகவிடமிருந்து எடுக்குமா என்றால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. திமுகவிடமிருந்து மைனாரிட்டி ஓட்ஸும் போல, பாஜக எதிர்ப்பு ஓட்டும் போல, பெண்கள் ஓட்டும் போலனா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களா யாரு? எங்கேருந்து வந்தாங்க அவங்க? நான் இப்போ சொல்லணும்னா, நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. அவங்க பால் சைடில் எடுத்து போட்டுக்கிட்டு விளையாடுறது, டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் அதிமுகவை. அதான் சொன்னேன், அவங்க கோர்ட் சைடில் அடிக்கிற பாலை தூக்கி போடுறதும் விளையாடுறதுமா அவங்க இல்லைன்னாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற கேம் வந்துட்டு அதிமுகவோட கேமுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டேன் முதல்ல. ஏன்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்கு, அந்த கேம் அவங்க விளையாடிட்டு இருக்கிறது. ஆனா அப்போ இப்படி ஒரு பதில் நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப இன்னைக்கு அதிமுகவை நோக்கி வர்ற அந்த புயல் நாளைக்கு திமுகவை நோக்கி வராதா? ஏதோ ஒரு வகையில நம்ம எவ்வளவு முரண்பட்டாலும் திமுக அதிமுகங்கிற இந்த இன்ஜின் தான் தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலமாக வழி நடத்திருக்கு. எய்தர் திமுக அல்லது அதிமுக, திமுக மற்றும் அதிமுக. இந்த பைனரியை உடைக்கிறதுக்கு இத்தனையோ முயற்சிகள் நடந்தும் இந்த தேர்தலில் அது சாத்தியமாயிரும்னு சொல்றாங்கிறது வெறும் அதிமுக ஓட்ட உடைக்கிறது மட்டும் பாக்குறீங்களா? அதுல திமுகவுக்கு பங்கே இல்லையா? திமுக அதிமுகவை காப்பாற்றுவதற்காக எல்லா முயற்சியும் எடுத்து விட்டது. அவர்கள் மீண்டும் மீண்டும் படுகொழியில் விழுவேன்னு சொல்லி பாஜகவோடு வைத்திருக்க கூட்டணி தான் முதல் தவறு. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பொழுதும் நான் சொன்னேன், அதிமுகவருடைய வாக்கு வங்கியை உடைக்கக்கூடியது விஜயாக இருக்கும் என்பது சொல்வதற்கு காரணம், அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது மிகப்பெரிய படுகொழியில் அவங்க விழுந்திருப்பதனால்தான் தமிழக மக்கள் அதற்கு பதிலாக மாற்றாக வேணா அவங்க எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் சிதறக்கூடியது அங்கே விஜய்க்கு போகலாம். ஆனால் எந்த விதமான காரணமும் அல்ல திமுகவோட வாக்கு வங்கியை அவர்கள் எடுப்பதற்கு. நான் அதை தான் குறிப்பிட்டு சொன்ன, தெளிவாக சொல்கிறேன். சிறுபான்மையினர் வாக்கியம், பெண்களுடைய வாக்கியம் அவர்கள் எடுப்பதற்கு எந்த வகையிலும் வாய்ப்பில்லை. நீங்கள் இந்த ரொம்ப 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 யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய சில பெண்கள் யாரெல்லாம் கொஞ்சம் விளம்பர ரீதியில் ரொம்ப எமோஷனலாக விஜய் பற்றி பேசுகிறாங்களோ, அந்த வாக்கை பற்றி அவர்களுக்கு அரசியலை பற்றி பேசுகிறார்களோ, அவர்களை வைத்து மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை கடந்து இன்னும் பல லட்சம் பேர், கோடிக்கணக்கான அவங்களை பார்த்து அது மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். அடடா, அப்படியா? எனக்கு இது தெரியாம போச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு உங்க பூத்துல யாருக்கு போட்டிருக்காங்க? அந்தந்த சர்க்கிள்ல இருந்தானே தகவல் வருது. நமக்கு என்ன 4.5 கோடி மக்கள்கிட்ட இருந்து தகவல் வரும். சரி, ரைட். இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். இந்த 28 மாநிலத்தில் எந்த மாநிலத்தில், நான் நெல்சன் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த மாநிலத்தில் திரையரங்கள், தியேட்டர் அதிகம் சொல்லுங்க? தமிழ்நாடு இல்ல சார். தமிழ் என்ன சார், எங்களை எத்தனை முறை கேள்வி கேட்குறீங்க? தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு. அதை முதல்ல அதை சொல்லுங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல உலகத்திலேயே அதிகமாக பயன்பாட்டாளர் யாரு? இந்தியா. எத்தனை கோடி பேர்? 480 லட்சம் பேர், அதாவது மில்லியன். நான் இப்படி கேட்கிறேன். அப்படின்னா 147 கோடி பேர்ல 48 கோடி பேர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிற நாடு இந்தியா. 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா இப்ப சமூக வலைதளங்களுக்குள்ள நாம அடிமையாயிட்டோம். அதனுடைய வெளிப்பாடும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா தொகுதிக்கு போக தேவையில்லை, பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா நாங்க தான் நேரடியாக முதலமைச்சர் அப்படின்னா, அப்ப திராவிட கட்சிகள் கொண்டு வந்ததை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை, நலத்திட்டங்கள், அணைகள், கல்வி உயர் சதவீதம், அதெல்லாம் வேணாங்க. தியேட்டர் அதிகம் இருக்கிற மாநிலங்க தமிழ்நாடு. அதனால தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார், அங்க என்டிஆர் வந்தார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. புரட்சி தலைவரை நீங்க நடிகரா பார்க்கவே கூடாது. நடித்தார், ஆனால் உண்மையிலேயே அவர் காங்கிரஸ்காரர். 52 இருந்து 72 வரைக்கும் திமுகவில் இருந்தார், திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார், அதனால் தனி கட்சி ஆரம்பித்தார், ஆட்சி அமைத்தார். நான் வேற கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியும். எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்து கொண்டிருக்கிற போது, தலைவா நீ வர வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறோம்னு அதிமுக சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க.
தாவேக்கா தலைவர் 2 நாள் பிரச்சாரத்துக்கு வர முடியலன்னு சொன்ன பிறகும் தாவேக்காவுக்கு ஓட்டு விழுவதுன்னா அது ஏத்துக்க மாட்டீங்களா? சுதந்திர இந்தியாவில் 52 இருந்து யாராவது நீங்க கேட்ட கேள்வி போய் சொல்றேன், என்னடா மாத்தி மாத்தி ஓடுறேன்னு சொல்லிடாதீங்க. கல்ட்ன்ற வார்த்தை யாராவது பயன்படுத்தி இருக்கிறார்களா சொல்லுங்க. ஒரு தலைவன் ஒரு கட்சி யாராவது பயன்படுத்தியிருக்கா? ஆக இவ்வளவு ஏன் சொன்னேன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திமுக திமுக தான். இதுல மாற்றம் இருக்குமா எனக்கு தெரியல. மாற்றம் வரக்கூடாது என்று நினைப்பவன் அதுக்காக ஊழல் சத்திய பெருக்கிக்குங்க அப்படி இப்படிலாம் அதுக்கு நான் ஆதரிக்கல. ஆனால் இவர்கள் தோற்று விடவில்லை, திராவிடம் தோற்கல. ஆனா இன்னும் ரிசல்ட் வரலனே, ஏனே பதறீங்க சார்? நான் எனக்கு என்ன சார் பதட்டம்? என்னுடைய பேச்சு திராவிடம் தோற்கவில்லைங்கிறதெல்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்ல. திராவிடம் தோற்கவில்லைங்கிறதெல்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஆனா நாங்க தான் முதலமைச்சரா வருவோம்னா என்ன ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு பின்னணி என்ன சொல்லுங்க சார். அவர்கள் அந்த சக்தி, இவர்கள் இந்த சக்தி, அப்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் சக்தியா? என்னது இது? டிக்டாக்க ஒழிச்சது மாதிரி தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் ஒழிச்சிருந்தால் நடக்குமா? ஆனா இப்போ தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லி விஜய் பிரச்சாரம் பண்றாரு கட்சியினுடைய தலைவர். வீடுகளில் குடும்பங்களில் எங்க பிள்ளைகள் பிரச்சாரம் பண்றாங்க பெற்றோர்கள்ட்ட? அது முதிர்ச்சியற்ற ஒரு போக்கு. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்க, அவங்களுக்காக இந்த முறை கேரளா உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது முன்மாதிரி தீர்ப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலும் கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்திலும் யாராவது குழந்தைய பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்க கிண்டர் ஜாய்க்கு எப்படி அடம் பிடிப்பீங்க அந்த மாதிரி கேளுங்கன்னு எந்த தலைவனாவது சொல்லியிருக்கிறார்களா? அவர்கள் சொல்லி இருந்தால் அவர்கள் தலைவர்களா? அரசியல் என்ன சார்? அப்போ நீங்க என்னன்னா இட்ஸ் a blackmail politics. தப்பா சரியாங்கிறது அடுத்ததுனே, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? அது என்ன சார் நீங்க தப்பிக்கிறீங்க? தப்பு சரின்றத கண்டுபிடிக்க தெரியலனால அப்புறம் நாட்டு மக்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லைன்றத, அப்ப பிரச்சனை எல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் வேணாங்க அப்படி சொல்லிடுவீங்களா? பிரச்சனை இருக்கும், அதை சரி செய்யணும், மக்களுக்கு தேவையான ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும். அதுதானே தேர்தலுக்கு வர்றது, அதான காரணம். அமரர் ராஜீவ் காந்தி ஏன் 21 வயசு 18 வயசா மாத்தினார் சொல்லுங்க? இளைஞர்களும் அரசியல் ஞானம் கொண்டவர்களாக வர வேண்டும். இப்ப திரு விஜய் அவர்கள் நாட்டில் முதலமைச்சர் ஐயா அல்லது ஒருவேளை பிரதமராகவே ஆகிறார் வச்சுக்கோங்க, நம்ம உள்ளுவதெல்லாம் உயர உள்ள ஒரு தமிழர் வரட்டும் அப்படின்னு நினைக்காட்டினா கூட இவர் அடுத்து 14 வயசு இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடவெல்லாம் கொண்டு வருவாங்களா? அடுத்து சின்ன குழந்தைக்கு என்ன ஏங்க அதான் நல்லா பேசுதுங்களேங்க, 2.5 வயசுலேயே ஸ்கூல்ல சேர்க்குறீங்களா? 2.5 வயசுலேயே ஒரு ஓட்டை சும்மா அழுத்திட்டு போட்டுமே, எதுக்கு வேணாலும் அழுத்தட்டும். என்ன சார் அரசியல் கண்ணாமூச்சி விளையாட்டு? சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் ஒரு பக்கம், மாநிலத்துக்கான உரிமையை மீட்க போராடிய திமுக ஒரு பக்கம். காங்கிரஸும் திமுகவும் இருக்கே சார், போதுமே. எதுக்கு அதிமுகன்னு அப்போ யாரும் நினைக்கலையே. அப்போ உங்களுக்கு மாற்றம்ங்கிறது தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றம்னு கேட்டால் அந்த மாற்றம் எதுக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? எதுக்குன்னு கேட்கல. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதேன்னு சொன்னார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். 4 ஓட்டல் ABCDன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டல் 2 ஓட்டல் AB, 3வது ஒரு ஓட்டல் ரைட்டு. இந்த முதல் ஓட்டல் இருக்கு பார்த்தீங்களா, 1 2 3, இது ஒரு 10 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. 4வது இருக்கிற ஓட்டல் இருக்கு பாருங்க, அது புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஓட்டல். புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டல்ல புது கூட்டம் வரத்தான் செய்யும். ஏன்னா அங்க எல்லாம் ஸ்வீட்டு பொங்கல் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, ஒரு வடை வைப்பாங்க, அது காசு வாங்க மாட்டாங்க. ஆனால் உள்ள போய் சாப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது இது என்னடா இது. ஹோட்டல்ல வேலை பார்த்த ஹோட்டல்ல வேலை பார்த்த தோசை சுட்டவர் மாதிரியே இது இருக்கு. அந்த 3 ஹோட்டல்ல இருந்தும் பிடிச்சிட்டு போன ஆளை வச்சு புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 3ல இருந்து போனவங்க தான். நாம் தமிழர் சீமான் அரசியல்வாதியா? ஆம், அவர் அரசியல்வாதி, ஒரு சித்தாந்தவாதி. நாம் தமிழர் தமிழ் தேசியம். திமுக அதிமுக அரசியல் கட்சிகள், நிரூபித்த அரசியல் கட்சிகள். சரி, நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். 1 கோடியே 21 லட்சம் 1 கோடியே 20 ஏங்கிற ஹோட்டல்லையும் பிங்கிற ஹோட்டல்லையும் நான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருந்துச்சு தோசை எல்லாம். இப்போ நான் டீல சாப்பிட்றேன், அதுவும் நல்லா இருக்கு. நீங்க காரணம் சொன்னீங்க, ஏலையும் பீலையும் வேலை பார்த்தவங்கலாம் டிக்கு வந்துட்டாங்க.
ஹோட்டலுங்கிறது பில்டிங்கா, சமைக்கிற ஆளா? நான் அதைத்தான் நானும் கேட்குறேன். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் தனியா விஜய் மக்கள் கழகம் இயக்கம் தனியா ஆரம்பிச்சீங்களா, அல்லது ஏல இருந்து ஆளை பிடிச்சிங்கல்ல, பில இருந்து ஆளை பிடிச்சிங்கல்ல? அப்ப இவங்கெல்லாம் யாரு? அதிமுக இருந்து போலையா பிடிச்சிங்கல்ல? திமுகவிலிருந்து போலையா பிடிச்சிங்கல்ல? நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரலையா பிடிச்சிங்கல்ல? அப்ப என்ன ரசம் இதுனா, ரசனைனா எங்களுக்கு தோசை ஒழுங்கா சுட தெரியாது, அதனால ஏற்கனவே நல்லா ஓடுறதுன்னு தோசை மாஸ்டர், பொங்கல் நல்லா செஞ்ச இவரை நாங்க கூப்பிட்டுருக்கோம், இப்படித்தானே சார்? இந்த ஏங்கிற ஹோட்டல்ல தானே சார் நீங்க பிங்கிற ஹோட்டலே கட்டினீங்க, அப்ப போய் சாப்பிட்டாங்களே மக்கள். ஆனா அந்த 2 ஹோட்டலும் ஜிஎஸ்டி அதிகமா கட்டுற மாதிரி வருமானம் நல்லா போய்கிட்டு இருக்க, மக்களுக்கு சாப்பிட்டவங்களுக்கு வாந்தி பேதி இல்ல. நான் இப்படி கேக்குறேன், சாப்பாடு டேஸ்ட் மாறிடுச்சோ? அதத்தான் கேட்குறேன். கரெக்ட், நல்ல புள்ளிக்கு வந்தீங்க. நான் கேட்குறேன், வேற வேற கட்சியில் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அம்மா ஈவிகே சம்பத் ஐயா சுலோச்சனா சம்பத் அம்மா இருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஐயா தாமரைக்கனி அவங்க பையன் இன்பத்தமிழன். வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்குள், அந்த திராவிட கட்சிகளுக்குள் பிணக்கு இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. ஆனால் மகன் தந்தை ஓட்டு போடவில்லை என்றால் தலையில் அடிக்கிறான். இது என்ன விதமான அரசியல்? இது என்ன புரிதல்னு கேட்கிறேன். இது என்ன சார் சினிமா? சினிமா வேற, அரசியல் வேற சார். இவர் புரட்சி தலைவருக்கு பிறகு அரசியல்ல வந்த எத்தனையோ நடிகர்கள் தோத்து போயிருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த சமூக வலைதள பயன்பாட்டை வச்சு அவங்க மேல வந்திருக்கிறாங்க. 14 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள், 18 வயசு 19 வயசு. 1,21,00,000 பேர் 29 வயசுக்கு கீழே 19 வயசுக்கு மேல. இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களா? அப்ப திமுகவில் இளைஞர்களே இல்லை, அதிமுகவில் இளைஞர்களே இல்லை, நாம் தமிழர் கட்சி இளைஞர்களே இல்லை. யார் யாருக்கு அதிர்ச்சி கொடுப்பார்கள்? புகழேந்தி சார், நிறைவு கேள்வி, சுருக்கமா சொல்லுங்க. இந்த தேர்தலில் யார் யாருக்கு அதிர்ச்சி கொடுப்பாங்க? ஒரே வரி. நிச்சயமாக அதிர்ச்சி என்பது அருமைக்குரிய அன்பு சகோதரர் எழிலரசன் சொன்னது போல, சார் நீங்க பிஜேபின்ற கட்சியினுடைய பேனரை கையில பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. அதிமுக போன எலெக்ஷன்ல பிடிச்சிட்டு போய் தோத்தீங்க. 65 + 1 66 தான் வந்துச்சு. 4 தான் பிஜேபி வந்தது. ஒரு கட்சியால் தோற்கடிக்கப்பட்டோம் என்பதை தமிழக மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இந்துக்களாகட்டும், கிறிஸ்தவராகட்டும், அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், அண்ணன் திருமாவளவன் வழியில வந்த பிற்படு தாழ்த்தப்பட்ட மக்களாகட்டும் இதை நிரூபித்திருக்கிறார்கள். மறுபடியும் நான் இந்த பிஜேபியோட சேர மாட்டேன் என்று முழக்கம் விட்டு சபதம் செய்து ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் என்று மூளைக்கு மூளை சொல்லி ஓஎஸ் பண்ணியும் தீ குளிக்கிறன்றாரு. எஸ்டிபி மாநாட்டில் இருந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்றாரு. அதே பிஜேபியை கையில எடுத்து போகும்பொழுது எப்படி அதிமுக வெற்றி பெற முடியும்? எந்த இடத்திற்கு போய் நிற்கும்? இது தெரியாமலதான் சேர்ந்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். ஆகவே அதுதான் அங்க மெயின் பாயிண்ட், வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிஜேபி பேனரை கையில எடுத்ததால் தான் தோற்று போறோம். பாமக 50% தான். அப்பாவுக்கு ஓட்டா பிள்ளைக்கு ஓட்டா தெரியாது. எழிலரசன், யார் யாருக்கு அதிர்ச்சி அமைத்ததால் நீங்க நினைக்கிறீங்க தோல்வி? திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய வெற்றியின் முகத்தில் தயாராக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே மக்கள் தரப்போரிய ரிசல்ட் நிச்சயமா சொல்றேன், முதல்ல ஆச்சரியத்தையோ யாருக்கு அதிர்ச்சியோ தரப்போகுதுன்னா தாவேகாக்கு தான். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கற்பனையிலே இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரையில் அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேர்தல் நமக்கு வெற்றி இல்லை, அது தோல்வி முகம் தான் தரப்போகுதுன்னு. பாஜக இன்னும் உறுதியாக நம்புது. அதனால தான் அவங்க பிரச்சாரத்துக்கு கூட பெருசாக வரலை. அதனால் நிச்சயமாக திமுக வெல்ல போகிறது என்பதை அதிமுகவிற்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். எந்த அளவுக்கு நம்ம சீட்டை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குற ஒரு நிலைமையில தான் அதிமுக இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் தாவேக என்னென்ன நிலைமை, இந்த அண்ணாமலை படத்தில் வரும், ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிக்கும் போது மாடுக்கு பால் கறந்துட்டு இருப்பார், முடிக்கும்போது பார்த்தா ஹோட்டல் திறப்புழாவில் இருப்பார். அது மாதிரி நிறைய படங்களில் முதல் சீன் அப்படியே நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் பார்த்தா முதலமைச்சர் ஆகிட்ட மாதிரி இருக்கும், அதே மாதிரி தொழிலதிபர் ஆகிட்ட மாதிரி இருக்கும், ஒரு பெரிய போராட்ட வீரராக மாறிட்டு இருப்பார், பெரிய பாக்ஸிங் இங்கே பாக்ஸிங்னாலே என்ன தெரியாது, ஒரு பாட்டு முடியும் போது பாக்ஸிங் வீரராக இருப்பார், கோழையாக இருப்பார் ஒரு படத்தில், அப்புறம் பார்த்தா அவர் வீரராக மாறிட்டு இருப்பார். இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். இது மாதிரி எதையுமே செய்யாமல்
முதலமைச்சர் ஆகிட்டு தான் கற்பனையில் இருக்கிற தாவேக்காவும் அதன் தொண்டர்களும் தான் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கும், அல்லது அதிர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கும். மக்கள் நிச்சயமாக இந்த அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் மக்கள் தர தயாராக இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தெரிந்த முடிவு சுருக்கமா யாருக்கு யார் அதிர்ச்சியை கொடுப்பார்கள் அப்படின்னா, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வராதது ஒரு அதிர்ச்சி. 2,30,00,000 பேருக்கு 1 கோடி கலைஞர் உரிமை தொகை கொடுக்காத அந்த பெண் வாக்காளர்கள் அதிர்ச்சியை கொடுப்பாங்க. சட்டம் ஒழுங்கு அதிர்ச்சியை கொடுப்பாங்க. போதை பழக்கம் அதிர்ச்சியை கொடுப்பாங்க. இவைகள் எல்லாம் அதிமுகவுக்கு திமுகவுக்கு உண்டான போட்டி தானே தவிர, புதிதாக வரக்கூடியவர்கள் அதிர்ச்சி என்று நினைத்தால் அரசியலில் அதிர்ச்சியே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகிற போது அதிர்ந்தார்களா? அவர்கள் எவ்வளவோ நல்லதை செய்தார்கள், அதிர்ந்தா போனாங்க? கிடையாதே. அதே மாதிரி தான் இப்போ திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் களம் அமைத்திருக்கிறது. போட்டி 2 பேருக்கு தான். புதுசாக வந்தவங்க திடீர்னு 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு நம்ம நெல்சன் சாருக்கு விழுந்தா எவ்வளவு புலகாங்கி தான் அடைவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு வாரத்தில் புலகாதீங்க தான் அடைஞ்சுக்கங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு போட்டி எதிர்மறை வாக்குகளால் அதிமுக தான் ஆட்சி கட்டிலில் அமைக்கும். நிச்சயமா, அதாவது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. திமுகவுடைய கருத்து அதுக்கு மாற்று கருத்தாக தான் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தோம். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு மிக சொற்பமான வாக்குகள் 1,83,000 வாக்குகள் தான். அது இன்னைக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு நீங்கள் பார்க்குற போது பல்வேறு அமைச்சர்கள் திமுகவினுடைய வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்குள் ஒரு சில இடங்களில் போகிற போது மிகப்பெரிய அதிருப்தியை சந்தித்தார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஆதரவான அலையும் திமுகவிற்கான எதிர்ப்பலையும் பல இடங்களில் பார்க்க முடிந்தது. அதிர்ச்சி என்பது நான் பயப்படுவது இந்த இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டவர்களும் அதை ஷேர் செய்தவர்களும் அதை பின்னூட்டம் செய்தவர்களும் பெரிய அளவில் அதிர்வார்கள். அவர்களை அவரவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விஜய் போன்றவர்களின் புரிதலற்ற அரசியல் களம் தெரியாத வார்த்தைகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிற அனைத்து குழந்தைகளையும் அதற்கு வாக்களித்தவர்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு நான் முடிக்கிறேன். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த நாள் வரைக்கும் இந்த கூட்டமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.